வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட யாருக்கு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, ஈஸ்வரிக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவங்க கார்த்திக் கூட ஒரு டீல் பேசி தான் இப்படி ஒரு காரியத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகம் என்னைக்கு நடக்க போகுது, நான் வந்து நடத்தி குடுக்குறேன் அப்படின்னு ராஜாலாம் போயிட்டு சொல்லிட்டாரு. அப்புறமா ரேவதி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் நேரா ரூமுக்கு போயிட்டு, மாமாவுக்கு வந்து நம்ம காலையிலேருந்து ஃபோன் பேசாம இருக்கோம். நம்ம மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு, நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "ரேவதி, அடிக்கடி இந்த மாரி கால் பண்ணாத" அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ கால் பண்றதுனால அத்தைக்கிட்ட மாட்டிக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீ அடிக்கடி கால் பண்ணாத ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க, இது மாரி உங்ககிட்ட பேசாம இருக்க முடியல மாமா. அதான் மாமா நான் உங்களுக்கு கால் பண்ணேன். தப்பா மாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, "ச்சே ச்சே ரேவதி, நீ என் மேல ரொம்ப பாசமா, பிரியமா இருக்க. அதான் வந்துட்டு நீ எனக்கு வந்துட்டு அடிக்கடி கால் பண்ற. ஸோ அதுல நான் எப்பவுமே தப்பு சொல்ல மாட்டேன் ரேவதி. நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, "இல்ல மாமா, இன்னும் எவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்க மாரி வரும்? கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் தான் ரொம்ப நல்லபடியா நடக்குதே. நீங்க வந்து அம்மா கிட்ட என்ன பொண்ணு கேளுங்களேன்" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "ரேவதி, நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுமில்ல? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அத்தை என்கிட்ட டீல் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கையில, நான் என்ன ரேவதி பண்ண முடியும்? ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ரேவதி" அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, "சரிங்க மாமா, நீங்க சொல்றதுனால நான் சரின்னு சொல்றேன். சரி, நம்ம 2 பேரும் நாளைக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவோமா? அம்மாவுக்கு தெரியாம." ஹீரோ சொல்றாரு, "ரேவதி, அத்தைக்கு தெரியாம எங்க போறது? இங்க பாரு, நீ எங்க போனாலும் அத்தை கேட்பாங்க, நீ எங்க போன அப்படின்னு. ஸோ நீ அத்தையை எப்படி சமாளிக்க போற?" ரேவதி சொல்றாங்க, "மாமா, எங்க அம்மாவை அதெல்லாம் நான் சுலபமா சமாளிச்சுப்பேன். நீங்க கோவிலுக்கு வரேன்னு மட்டும் சொல்லுங்க, மிச்ச விஷயத்த நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, "அப்படியா ரேவதி? அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா? ஈஸியா வந்துட்டு சமாளிச்சிருவியா?" ரேவதி சொல்றாங்க, "ஆமா மாமா, அதெல்லாம் அம்மாவை சமாளிச்சிருவேன். அவங்க கிட்ட என்ன சொன்னா என்ன ஒத்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போதைக்கு அம்மாவுக்கு வந்து நீங்களும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு அம்மா எந்த வகையிலையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு சந்தேகப்பட மாட்டாங்க. ஸோ நீங்க கவலைப்படாதீங்க மாமா, இந்த விஷயத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்." இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, "ரேவதி, முன்னாடி மாறி இல்ல, நீ ரொம்பவே வந்துட்டு மாறிட்ட." அப்ப ரேவதி சொல்றாங்க, "ஆமா மாமா, நான் ரொம்பவே மாறிட்டேன். உங்க கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்கணும்ல, அதுக்காக நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தானே ஆகணும்" அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, "சரி ரேவதி, நீ வந்துட்டு பத்திரமா இரு, நான் லேட்டா கால் பண்றேன். நாளைக்கு தானே கோவிலுக்கு போகணும், நாளைக்கு பார்த்துக்கலாம்" அப்படின்னு. ரேவதியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, மாமா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் அம்மாவையே ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி என்னை சந்திக்காம இருக்காங்க. இந்த வாட்டி அவர் எப்படி என்னை சந்திக்காம இருக்காரு அப்படிங்கிறத பாத்துருவோம் அப்படின்ட்டு ரேவதி என்ன பண்றாங்கன்னா போனை கட் பண்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா வந்துட்டு நினைக்கிறாரு, ரேவதி என்ன இவ்வளவு பிடிவாதம் பண்றா, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாளே, என் மேல பாசமா இருக்கிறதுனாலதான் அவ அப்படி நடந்துக்கிறா. மத்தபடி அவ மேல எந்த குறையும் சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், பாத்துக்கலாம், அத்தை கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அப்புறமா ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்துட்டு மறுநாள் காலை கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, "அஹ், எங்கடி கிளம்புற?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, "அம்மா, நான் கோவிலுக்கு கிளம்புறேன். கோவிலுக்கு போற போது கூட உன்கிட்ட எங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா? நீ வர வர என்னைய வந்துட்டு ரொம்ப கண்காணிக்கிறமா? ஏம்மா நான் எங்கேயுமே போகக்கூடாதா?" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருடி, நீ தேவையில்லாம யாரையாவது சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வேண்டான்னு சொல்றேன்." ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருமா, அதெல்லாம் யாரு என்ன சந்திச்சாலும் என்ன சொல்ல போறாங்க? நடக்கிறத நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா" அப்படின்னு. இதை கேட்டதும்
ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நீ ரோகிணியை வந்துட்டு துணைக்கு கூட்டிட்டு போ. ரேவதி சொல்றாங்க, அம்மா அதெல்லாம் நான் போயிட்டு உடனே வந்துடுவேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்னம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நீ கோவிலுக்கு போறீல்ல, அங்க யாரையுமே நீ போய் மீட் பண்ணக்கூடாது, சரியா? ரேவதி சொல்றாங்க, அம்மா அங்க போயிட்டு நான் யாரையுமே சந்திக்க மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியா அனுப்புறாங்க. ரேவதி போனதோட ரோஹிணி வந்துட்டு இதை பாக்குறாங்க. ரேவதி அப்படி எங்க போறா? எங்க போனாலும் நம்மளை கூட்டிக்கிட்டு தான் போவா. ஆனா இப்ப என்னடான்னா அவ மட்டும் தனியா போறா. ஸோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம ரோஹிணி நினைக்கிறாங்க. அப்போ ரேவதி அந்த இடத்துல இருந்து போனதோட ரோஹிணி நேரா மயில போய் பாக்குறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சொல்லு ரோகு என்னாச்சு அப்படின்னு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, என்னங்க ரேவதி நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயோ கோவிலுக்கு போறா. எனக்கு என்னமோ ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து நமக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. நம்ம அவங்கள போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு மயிலு சொல்றாரு. ஆமா ரோகு, எனக்கும் சந்தேகமா இருக்கு. முத நாள் என்னன்னு பார்த்தா அத்தை வந்துட்டு ரேவதி கிட்ட நீ உனக்கு பிடிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. மறுநாள் பார்த்தா சகலை வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறாரு. அப்புறம் என்னன்னா அத்தை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணாதான் என்னன்னு தெரியும். வா ரோகு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம ரேவதி நேரா ஹீரோவை போய் பாக்குறாங்க. அப்ப ஹீரோ ரேவதியை பார்த்து, ரேவதி நீ வந்தது யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, நான் வந்தது யாருக்கும் தெரியாது, நீங்க கவலைப்படணும் அப்படின்னு அவசியமும் இல்லை, சரியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி நீ வந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அதுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்றேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாதுகாப்பா தான் வந்திருக்கேன், யாரும் வந்துட்டு நான் வந்ததை பார்க்கல, சரியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, சரி வா சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சரி மாமா அப்படின்ட்டு நேரா போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அப்போ மயிலும் நம்ம ரோகுவும் ஹீரோவும் ஹீரோயினும் நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நேரா நம்ம மயில் அந்த இடத்துக்கு வந்துட்டு சகல அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு நேரா அவங்கள பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரோஹி கேக்குறாங்க, 2 பேரும் பாத்தீங்களா, வீட்டுல உள்ள எங்க எல்லாரையுமே நல்லா ஏமாத்திட்டீங்களே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ரேவதிய பார்க்க வந்த விஷயத்த தயவு செஞ்சு அத்தை கிட்டேயோ மாமா கிட்டேயோ சொல்லிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல அதெல்லாம் சொல்ல மாட்டோம், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வகையிலையும் நாங்க எதுவும் சொல்லிட மாட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே, நீங்க இந்த விஷயத்த சொல்லாம இருந்தா போதும், நானும் ரேவதியும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, சகல ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஏன் நீங்க 2 பேரும் அப்படி ஒரு நாடகம் போட்டீங்க? ஹீரோ சொல்றாரு, எதுக்காக நாடகம் போட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அத்தை வந்துட்டு அந்த அளவுக்கு என் மேல கோவத்துல இருக்காங்க. ஸோ நான் என்ன சொன்னாலும் அத்தை கேட்க மாட்டாங்க, அதனாலதான் அப்படி ஒரு நாடகம். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, ஏதோ ஒரு நாடகத்தை போட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அது போதும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ரோகிணி சொல்றாங்க, சரி வாங்க, நம்ம ரொம்ப நேரம் இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க நேரா வீட்டுக்கு. அப்போ நம்ம ரோகிணி சொல்றாங்க, ரேவதி என்கிட்ட கூட இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லாம விட்டுட்டியல்ல. ரேவதி சொல்றாங்க, அக்கா நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க வந்துட்டு கேஷுவலா நடந்துகிட்டீங்க அப்படின்னா அதுவே சித்திக்கு மிகப்பெரிய சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனாலதான் நான் வந்துட்டு சொல்லாம இருந்தேன். இதை கேட்டதும் நம்ம ரோகு சொல்றாங்க, ஆமா ரேவதி, நீனும் ஒரு வகையில சொல்றது கரெக்டு தான், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு ரோகு ரேவதி எல்லாரும் ஒண்ணா வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி போகையில தனியா போன, வரையில அக்கா கூட வர என்னடி அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அக்கா வந்தாமா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, சாமி கும்பிட்டுட்டீங்கல்ல,
ரேவதி சொல்றாங்க, அம்மா சாமியெல்லாம் கும்பிட்டாமா, எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஈஸ்வரியும் சரி ஓகே, 2 பேரும் சந்தோஷமா சாமி கும்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சந்திரா வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு சந்தேகப்படுறாங்க. சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா இப்ப எல்லாம் நடக்கிறத பார்த்தா உனக்கு என்ன ரொம்ப நம்பிக்கையாவா இருக்கு அக்கா? எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஏதோ ஒரு சதி இருக்கிற மாதிரி தெரியுது. உன்னை நல்லாவே ஏமாத்துறாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னடி சொல்ற, என்னடி ஏமாத்துறாங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி ஏமாத்துறாங்க அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா அந்த கார்த்தி பையன் என்னைக்குமே ரேவதியை விட்டு கொடுக்கவே மாட்டான். அவன் என்னடான்னா டக்குன்னு ரேவதி வேண்டாங்கிறான். ரேவதி வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறா. அக்கா இது எல்லாமே ஒரு ட்ராமா மாதிரி தெரியுது, நீ ஏமாந்துராத அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, நீ இப்படி சொல்றதுனால நம்ம இப்படி பண்ணலாம், ரேவதியை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அப்படி ரேவதி நம்ம கிட்ட நாடகம் போட்டா அப்படின்னா, அவ ஏதாவது மறைச்சா அப்படின்னா நமக்கு உண்மை தெரிஞ்சிடும், சரியா? இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா நீ சொல்றது சரிதான். அவ ஏதாவது நாடகம் போட்டா அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட வசமா சிக்கிப்பா. இங்க பாரு, கண்டிப்பா அவளை விடவே கூடாது ஒருவேளை சிக்கிட்டா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, கண்டிப்பா அவ சிக்குவா, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் எங்கேயே கிளம்புறதை பார்த்துட்டு ஃபாலோ பண்றாங்க. ரேவதி வந்துட்டு நேரா ஹீரோவை தான் போய் பார்க்குறாங்க. இதை பார்த்ததும் நம்ம சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, நான் அப்பவே சொன்னல, அவங்க 2 பேரும் இன்னும் தொடர்புல தான் இருக்காங்க அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்போ நீ பார்த்த பிறகாவது நம்புறியா? அவ உன்னை எப்படி ஏமாத்திருக்கா பத்தியா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருக்கட்டும், அவ வீட்டுக்கு வரட்டும், அவன் கிட்ட கேட்குறேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இது நீ கேட்காதக்கா, நீ கேட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ என்ன பண்ற அப்படின்னா, அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால, அதையே நீ கண்டினியூ பண்ணு. அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த டிரைவர் பையலையும் இவளையும் பிரிச்சு விட்டுரு. அதுக்கப்புறம் அவ என்ன பண்றா அப்படிங்கிறத நம்ம வேடிக்கை பார்க்க தானே போறோம். என்ன நடந்தாலும் சரி, இந்த டிரைவர் பையன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அதுல மட்டும் நம்ம கரெக்டா குறிக்கோளா இருக்கணும், சரியா? அவ வீட்டுக்கு வந்ததும் அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்காத. இந்த டிரைவர் பையன்கிட்ட அவ எப்படி வேணாலும் பேசிக்கட்டும். ஆனா உனக்கு கொடுத்த வாக்க அவ கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்குள்ளேயும் அவளுக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரும், சரியாக்கா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சூப்பர் சந்திரா, இந்த விஷயத்த பத்தி நான் யோசிக்கவே இல்லை. நீ சரியாதான் யோசிக்கிற. நீ சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானக்கா இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும், ஆமாம், நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணி இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருந்தா சுலபமா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே அவன் அவன் கொஞ்சம் கூட திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை போல. ஏதாவது ஒரு வகையில என் பொண்ணை எப்படியாவது அவன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தியா அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, அவன் சாதாரண ஆள் கிடையாதுக்கா. அதனாலதான் அவன் இப்படி ஒரு காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்து எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதியை நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க, ஒருவேளை நம்ம 2 பேரும் இப்படி பிளான் பண்றது அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ கவலைப்படாத. அத்தைக்கு அப்படியே தெரிஞ்சாலும் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும். அத்தைக்கிட்ட இருந்து அதெல்லாம் சுலபமா தப்பிச்சிடலாம். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? ரேவதி சொல்றாங்க, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு மாமா. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்புறம் நம்பிக்கை இருக்குன்னா நீ ஏன் பயப்படுற? நான் என்னைக்குமே உனக்கு துணையா இருப்பேன். எந்த வகையிலயும் உனக்கு எந்த பிரச்சனையும் வர விட்டுற மாட்டேன், சரியா? ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு. ரேவதியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா ஹீரோ ரேவதிய ஒரு நாள் கல்யாணம் பண்ணுவாரு. ஈஸ்வரியோட திட்டம் எல்லாத்தையுமே முறியடிப்பாரு. ஈஸ்வரி ஹீரோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இது எல்லாம் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் நடக்க போகுது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.